எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நகையில் சுதீர் பேசுகிறேன். நம்ம திக்கிர் செய்கிறோமே, சுப்ஹான் அல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர். இந்த திக்கிர் செய்யும்போது கை விரலுக்கும் அக்குப்பஞ்சர் புள்ளிகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு திக்கிர் செய்யும்போது கை விரலில் மெதுவாக தொட்டு தொட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டும் ஆக்டிவ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை விரல் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரியுது. இப்போ நம்ம தலையிலேருந்து இந்த இடம் ஒரு பாட்டு, கழுத்துலேருந்து இடுப்பு ஒரு பாட்டு, இடுப்புலேருந்து கீழே ஒரு பாட்டு, 3 பாட்டு இருக்குதா? சுபஹான் அல்லாஹ். இறைவனை பாருங்கள், 3 கோடு தெரியுதா உங்களுக்கு? மேலே ஒரு கோடு, ஒரு பார்ட், நடுச்சுக்கு ஒரு கோடு, செகண்ட் பார்ட், கீழே ஒரு தேர்டு பார்ட். ஒவ்வொரு விரலும் உறுப்புகளாக செயல்படுது. ஸோ இனிமேல் நீங்கள் திக்கிர் செய்யும்போது சுபஹான் அல்லா மெதுவாக அதை டச் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். சுபஹான் அல்லா, இறைவன் எவ்வளோ பரிசுத்தமானவன் அப்படின்னு அமைதியாக நீங்கள் ஒரு நிமிஷம் மெதுவாக செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அக்கு டச், அந்த பாயிண்ட்டு ஒர்க் அவுட் ஆயிரும். நீங்கள் வெளியில் போய் அக்கு டச்சுன்னு பாயிண்ட் பண்ணி பாருங்கள். அக்கு பிரஷன் அவங்க டச் தான் பண்ணுவாங்க, மெதுவாக தொட தான் செய்வாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இனிமேல் நீங்கள் திக்கிர் செய்யும்போது மெதுவாக கையை டச் பண்ணி பண்ணுங்கள். சுபஹான் அல்லா, அல்ஹம்துலில்லா. இறைவனை அதாவது ஏதோ கடமைக்கு ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு போகாமல் அதை மெதுவாக செஞ்சு இறைவனை நினைங்க. நிச்சயமாக இந்த திக்கிரில் உங்களுக்கு ஆரோக்கியம், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். நன்றி.